ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. இந்த குரோதி ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பிறக்கின்றது. அன்று சஷ்டி திதி, திருவாதிரை நட்சத்திரம் அமலில் இருக்கும். சூரிய உதயம் 6:04க்கும் மேஷ லக்னத்திலும் இந்த நாள் பிறக்கின்றது. அன்று காலை 7:30 முதல் 8:30 வரை நல்ல நேரம் அமலில் இருக்கும். அந்த நாளில் புதன், சுக்கிரன், ராகு உள்ளிட்டவை மீனத்திலும், சூரியன், குரு மேஷத்திலும், சனி, செவ்வாய் கும்பத்திலும், கன்னியில் கேதுவும் இருக்கின்றன. நாம் ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை பின்வருமாறு பார்ப்போம். சந்திர பகவான் அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அள்ளி வழங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் அள்ளி வழங்க போகுது. அதுதாங்க நாம இந்த வீடியோல வெளிப்படையாகவும் நிதானமாகவும் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். சந்திர பகவான் மனதிற்கு அதிபதியா இருக்கிறவரு. மனதை ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க. காரணம், ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மாதிரி மாறும். அதே மாதிரி தான் பொதுவா கடகராசிக்காரவங்க ஒரு விஷயத்தை எடுத்தா அதை முடிக்காம விடமாட்டாங்க. ரொம்ப உறுதியான உள்ளம் உள்ளவங்க. ஆனா ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப திரும்ப யோசிப்பாங்க, நாம எடுத்த முடிவு செய்யற செயல் சரிதானான்னு. அதுதான், அதாவது செகண்ட் ஒப்பீனியன், செகண்ட் ஐடியா தான் ஒரே விஷயத்துல இவங்களை தாறுமாறா சிதைக்கிற விஷயம்னே சொல்லலாம். ஆனா ஆத்ம விசுவாசம் உள்ளவங்க. இந்த கடகராசிக்காரவங்க மனசு ரொம்ப நல்ல மனசுனே சொல்லலாம். எமோஷனல் டைப்பாகவும் இருப்பாங்க. தாய் மேல அதீத பற்று உள்ளவங்க. திருப்பதி ஏழுமலையானோட அருட்கடாச்சாரத்தோடைய இவங்க பிறந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதுபோல அபிராமியா இவங்க வணங்குறது எப்பயுமே ஏற்றத்தை வழங்கும். கடகராசிக்காரவங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் கும்பத்துல ஆட்சியில இருக்காரு. அவரோட பார்வை கடகராசிக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடங்கள் மேல விழுகுது. குரு பகவான் இப்ப 11ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. அவரோட பார்வை 3, 5, 7ஆம் இடங்கள் மீது விழுகுது. ராகு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திலையும், கேது பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திலையும் இருக்காங்க. 3ஆம் இடத்துல இருக்கிற கேது ஏகப்பட்ட தடைகளை கொடுத்து வந்த நிலையில அவர் மீது குருவின் பார்வை விழுவது மென்மேலும் மாற்றங்களையும் ஆகச்சிறந்த முன்னேற்றங்களையும் வழங்க போகுது. எப்படின்னு பார்ப்போம். 8ஆம் இடத்துல இருந்துகிட்டு இருந்த சனி பகவான் தொழில்ல ஒரு நல்ல வளர்ச்சியை அடைய விடாம தடுத்துக்கிட்டே இருந்தாரு. என்ன செஞ்சாலும் முன்னேற்றத்துக்கு தடைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்ததால உங்களால வளர்ச்சியை நோக்கி மிகப்பெரிய அளவுல எவ்வளவு முயற்சிகள் செஞ்சாலும் அதுல வெற்றி பெற முடியவே இல்லை. ஜான் ஏறுனா முளம் வழுக்குது அப்படிங்கிற கதையா, நீங்க எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு ஆப்போசிட்டா பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு. கடுமையா முயற்சி செஞ்சும் வேலை வாய்ப்புகள் அமையல. செய்யற வேலையிலையும் திருப்தி இல்லை. விரக்தி மனநிலையிலேயே கடகராசிக்காரவங்க காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்காங்க. குடும்ப விவகாரமும் சிறப்பா இல்லை. சங்கடங்களும் சச்சரவுகளும் சூழ்ந்து இருக்கு. பணவரவு சுத்தமா முடக்கப்பட்டு இருக்கு. பணம் எப்ப வரும்னே தெரியல. இதை விட சோகமான விஷயம் என்னன்னா, திருமணமான கடகராசிக்காரவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கை கூடுறதுல மிகப்பெரிய சிக்கல்கள் இருந்துகிட்டே இருக்கு. எப்போ குழந்தை பாக்கியம் அமையும், குழந்தைகளின் வளர்ச்சி நல்லா இருக்குமா, அவங்க படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு குழந்தைங்களை நினைச்சு கடகராசிக்காரவங்க கவலைப்படாத நாளே இல்லை. அப்படி கவலை மேல கவலையா பட்டுக்கிட்டு இருக்கிற கடகராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மற்றும் இந்த காலகட்டத்தில் நடக்கிற நட்சத்திர சாரங்கள் மீது கிரகங்களின் பெயர்ச்சி காரணமா மிகப்பெரிய முன்னேற்றம் நடக்க போகுது. வருமானத்துக்கு குறை இருந்துச்சு, அந்த குறை இப்போ நீங்க ஆரம்பிக்கும். திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், திருமணம் நடக்குமான்னு தெரியல. வயசு வேற போய்கிட்டே இருக்கு, பொண்ணுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும், ஆகுமா? பிள்ளை குட்டிகளுக்கு காலகாலத்தில் கல்யாணத்தை பண்ணி வச்சு அதுகளை கரை சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன், அதற்கான வாய்ப்புகள் அமையுமா? காதலிக்கிறேன், காதல் கை கூடுமா, காதல் திருமணமா மாறுமா? முயற்சிகளில் ஏகப்பட்ட தடைகளை ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்போதாம்பா தடைகள் நீங்கும்? நான் ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போயிட்டு வரலாம்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், போகவே முடியல. அரசாங்க உத்தியோகத்துக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அமையவே மாட்டேங்குது. என்னதான் பண்றது? அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கூடயும் சண்டை சச்சரவுகளா இருந்துகிட்டே இருக்கு. அதுவும் எப்ப போகும்? இப்படின்னு சுற்றியும் குழப்பங்கள் மேல குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கு. அவைகள் எல்லாமே இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா நீங்கிரும். 11ஆம் இடத்துக்கு வர்ற குரு பகவான் உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சியையும் வழங்க போறாரு. அவரோட பார்வை மற்றும் பெயர்ச்சியின் காரணமா
கேது பகவான் சுபத்தன்மை அடைகிறாரு. முயற்சிகளில் ஈடுபட போறீங்களா? கண்ணை மூடிட்டு இறங்குங்க, கச்சிதமா முடிப்பீங்க. தடைகளும் தாமதங்களும் இருக்காது. இனி முயற்சி செய்யறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கூட இருந்தவங்க தொல்லையும் இருக்காது. காதலிக்கிறேன்பா, ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன், அது டபுள் சைடா மாறுமா? கண்டிப்பா மாறும். காதல் கட்டாயமா கைகூடும். சரி, காதலிச்சுக்கிட்டு இருக்கேன், காதல் திருமணமா மாறுமானா? பின்ன பருத்தி புடவையா காய்ச்ச மாதிரி உங்க காதல் எந்தவித தொந்தரவும் இல்லாம திருமணமா மாறும். நல்ல விதத்துல திருமணம் செஞ்சு சுகபோகமான வாழ்க்கைக்குள்ள, இன்பகரமா இனிமையான வாழ்க்கைக்குள்ள நீங்களும் உங்க துணையும் இணைவீங்க. சொத்து பத்துக்கள் வாங்குறதுல இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்குது. இதனால் வரையிலும் தொல்லை மேல தொல்லையா அனுபவிச்சுக்கிட்டு இருந்த கடகராசிக்காரவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உண்மையிலேயே தீராத நோய்களை தீர்க்கின்ற அருமருந்தா அமையுது. மனசுல இருந்த வந்த பாரங்கள் அப்படியே சட்டுன்னு குறையும். பிரச்சனை குறைகிறதாலையும் மனபாரம் குறைகிறதாலையும் ஒரு புதிய தைரியமும் மனதெம்பும் உருவாகி இருக்கும். இனி எதையும் சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு புத்துணர்ச்சியும் தைரியமும் உங்க மனசுக்குள்ள குடிகொள்ள ஆரம்பிக்கும். இனி என்ன, எவ்வளவோ வாழ்க்கையில பார்த்துட்டோம், இதையும் ஒரு கை பார்த்துருவோம் அப்படிங்கிற அளவுக்கு உங்ககிட்ட ஒரு தைரியம் பிறந்துடும். ஏன்னா காலம் உங்களுக்கு சாதகமா அமைகிறதாலேயும் காட்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாட்சிகளா மாறி உங்களை வாழ வைக்க போகுதுங்க. கேது பகவான் மேல குரு பகவான் பார்வை விழுகிறதே மிகப்பெரிய சுபிட்சமான விஷயம்னே சொல்லலாம். அதாவது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை என்னன்னா, குருவோட பார்வை, அதாவது குருவோட வெளிச்சம் எந்த ராசிகள் மீது விழுகுதோ அது மிகப்பெரிய அளவுல வெளிச்சத்துக்கு வந்துடும். இப்போ உங்க ராசிக்கு 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்தின் மீது விழுகுது அப்படின்னா 3ஆம் இடத்துல ஏற்கனவே பாம்பு கிரகமான கேதுவின் மீது விழுகுது. அது தடை மேல தடைய உங்க முயற்சிகள்லையும் வாழ்க்கையிலையும் ஏற்படுத்திக்கிட்டு இருந்துச்சு இல்லையா? அந்த தடைகள் எல்லாத்தையுமே நீக்கி அதுல இருந்த பிரச்சனைகள் என்ன பண்ணா எல்லாத்திலையும் சக்சஸ்ஃபுல்லா மாற முடியும் அப்படின்னு உங்களுக்கு நல்ல வழியை காட்டும். குழந்தைகளின் வளர்ச்சியை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களே, அந்த கவலையும் போயிடும். குழந்தைகளுக்கு நல்ல விதத்துல திருமணம் செஞ்சு வைப்பீங்க. நண்பர்கள் உதவிகரமா இருப்பாங்க. பார்ட்னர்ஷிப்ல நல்ல லாபத்தை அடைவீங்க. இருந்தாலும் யாருக்கும் ஜாமீன் தர்றது, ஷூரிட்டி கொடுக்கறது, கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்றது, ஷேர் மார்க்கெட்டை நம்பி தெருவில் நிற்கிறதுன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். இரவு நேர பயணங்களையும் தவிர்த்துருங்க. இப்போ போற வாழ்க்கை இனிமையான வாழ்க்கை, அதை இன்பகரமாக கொண்டு போறது உங்க கையில தான் இருக்கு. அமைதியாக கொண்டு போங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாம் நல்ல விதத்தில் நடக்கும். 100க்கு 81% இந்த முறை கடகராசிக்காரவங்களுக்கு நன்மைகள் தாங்க நடக்க போகுது. மேலும் பல நன்மைகள் நடக்கணுமா? குலதெய்வ வழிபாட்டோட அபிராமி வழிபாட்டை மேற்கொள்ளுங்க, அல்லது பெண் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்றது ரொம்ப நல்லது. நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி.